பல்லடம் அருகே தாய், தந்தை, மகன் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விசாரிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிதாஸ். திருப்பூர் மாவட்டம் சேமலைகவுண்டன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தெய்வசிகாமணி தனது மனைவி அலமாத்தாளுடன் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்துள்ளார். இவர்களது மகன் செந்தில்குமார் குடும்பத்துடன் கோவையில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் உறவினர் இல்ல நிகழ்ச்சிக்காக பெற்றோர் வீட்டிற்கு சென்ற செந்தில்குமார் நேற்று இரவு அவர்களுடன் தங்கியுள்ளார். அப்போது வீட்டின் வெளியிலிருந்து சத்தம் வந்ததாகவும் வெளியே சென்ற தெய்வசிகாமணியை மர்ம நபர்கள் வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அலமாத்தாள் மற்றும் செந்தில் ஆகியோரையும் மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்துள்ளனர். இன்று காலை செந்தில்குமார் வர சொல்லிய சவர தொழிலாளி மூவரும் கொலை செய்யப்பட்டது குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். நிகழ்விடத்தில் ஆய்வு மேற்கொண்ட திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி நகைகள் திருடு போயுள்ளதாகவும் குற்றவாளிகளை கண்டறிய 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குறைந்தபட்சம் சொத்து காணாமல் போயிருக்கிறதுனால ஒரு 6-7 சவரன் நகை வரைக்கும் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கான கொலையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற ஆங்கிள் ஆனால் நாங்கள் பார்க்குறோம். மற்ற வேறு ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஏன்னா ஒரு கொலை நடக்கும்போது பல ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தனிப்படையும் ஒவ்வொரு ஆங்கிளில் பார்த்துட்டு இருக்காங்க. இதனிடையே குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் காவல்துறைக்கு அவமானம் என உயிரிழந்த செந்திலின் மனைவி ஆணையரிடம் கதறியபடி கூறினார். கொலை குறித்து முதலில் தகவல் கொடுத்த அப்பகுதியைச் சேர்ந்த வலகூரன் கூறுகையில், செருப்பு இருக்குது காணுமே அப்படின்னு பார்த்து கொஞ்சம் லைட் எரியுதுன்னு கண்டுபிடிங்க. அப்புறம் கிளவரம் போய் பார்த்தேங்க. பார்த்ததுமே கீழே விழுந்து கிடந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு நான் ஒன்று அவை பெரிய ஒன்று இருந்தாங்க, கீழே விழுந்து கிடந்தாங்க. அப்புறம் போகிற நத்தங்க. அப்புறம் இந்த மேவர் தோட்டத்தில் கூப்பிட்டு. மறுபுறம் ஒரே குடும்பத்தில் 3 படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 3 உடல்களும் உடற்கூறாய்வுக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்களது சொந்த ஊரில் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கும் கூடுதல் தகவல். பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை தீவிரமடைந்துள்ளது. கொலையான செந்தில்குமாரின் நண்பர்கள், உறவினர்கள், தற்போது தோட்டத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் தோட்டத்தில் பணியாற்றிய முன்னாள் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் செந்தில்குமாரின் தொலைபேசி எண் மற்றும் கிடைக்கப்பெற்ற சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை அமைப்பதற்காக மேலும் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மொத்தம் 7 தனிப்படை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியா. தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ்.